சென்ட்ரல் பிஜேபி வந்து தமிழ்நாடு ரொம்ப குறி வைக்கிறாங்க போல இருக்கு. அடிக்கடி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வராங்க. மதுரையில் பேசினாங்க எனக்கு நினைவு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா வந்து தமிழ்நாடு நிர்வாகிகளை டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அமித்ஷாவும் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தமிழ்நாட்டுக்கு வராரு. BL சந்தோஷ் ஒரு 3 கோர் கமிட்டி மீட்டிங்க்கு வந்தாரு. பீகார் எலெக்ஷன் அவ்வளவு சீரியஸா இருக்கு. பீகாரை விட தமிழ்நாடையே வந்து சென்ட்ரல் பிஜேபி ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறாங்க. ஏன் அடிக்கடி இந்த கோர் கமிட்டி மீட்டிங், இந்த க்ளோஸ்ட் மீட்டிங் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கே சார் தமிழ்நாட்டுல? IB ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு. என்ன ரிப்போர்ட் சார்? தமிழ்நாட்டில் பாஜக தோற்றால் அதற்கு காரணம் திமுக அதிமுக இல்ல பாஜக தான். ஓப்பன் ரிப்போர்ட்டே போயிடுச்சு. IB டைரக்டரே கொடுத்துட்டார். சரி, பாஜகவினால் தான் பாஜக தோக்க போகிறது. என்ன காரணம்னா இவங்களோட பாஜக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முக்கியத்துவத்தை இழந்துட்டு வருது. அண்ணாமலை இருக்கும் போது இருந்த அந்த ஸ்பேஸ், அந்த லெவல், அந்த ஹைட் இப்ப இல்ல. திமுக அதிமுக பாஜகன்ற லெவல்ல இருந்தது. மூணு பரிமாணங்கள். இப்ப விஜய் வந்தார் இந்த இடத்துக்கு. இப்ப விஜய் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது IB ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிடுச்சு. சரி, அப்ப என்ன பாஜக அண்ணாத இடத்துக்கு போயிடுது போ. ஏன்னா நீங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கூட்டணியை பத்தி எதுவும் பேசினாங்களா? பிஜேபி கூட்டணியில, அதாவது NDA கூட்டணியில இருந்து OPS போயிட்டாரு, TTV போயிட்டாரு, தேமுதிக ஆசிலேஷன்ல இருக்காங்க. சோ இருக்கிற 2 பேரை நாம வந்து மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் பாஜகவுக்கு இருக்கா? இத பத்தி இது என்ன சொன்னாங்களா? TTV தினகரனே ஓப்பனா சொன்னார், இந்த கூட்டணி முறியறதுக்கான நயினார் தான். ஆமா, அவரு ஒரு கட்சி தலைவர். சின்னதோ சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அவர் ஒரு தமிழ்நாடு லீடர், ஸ்டேட் பிரசிடென்ட் லீடர். அதுக்கு ஏன் நீங்க பதில் கொடுத்தீங்க? அதுக்கு என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டோம். டிஃபெண்ட் பண்ணலையே. இல்லை, நான் கூப்பிட்டேன், அவர் எடுக்கல, என்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பேச்சை தவிர கன்ஸ்ட்ரக்டிவ் நடவடிக்கையா NDAவை காப்பாற்றுறதுக்கு, NDA உடையாம தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ரியாலிட்டியில், நாட் இன் டாக்ஸ், இன் ஆக்ஷன் என்ன எடுத்தீங்கன்னு கேட்டோம். அதுதான் முதல் கேள்வி. இது வந்து என்னன்னா, இந்த பஞ்சாயத்து எவ்ரி டைம் பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாதுங்க. பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு மட்டுமே இல்ல, பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாது, ஹோம் மினிஸ்டரும் பண்ண முடியாது. அவங்களுக்கு டைம் இல்ல தான். அவங்களுக்கு சுத்தமா டைமே கிடையாது. தமிழ்நாடு பத்தி அவங்க ஒரி பண்றதே கிடையாது. ஏன்னா பீகார் எலெக்ஷன் பெரிய அளவுல போய் பீகார் வர போறது, வெஸ்ட் பெங்கால் வருது, இப்போ நிறைய வருது. தமிழ்நாடு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு முக்கியமான 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கிட்ட பேசினேன். சார் என்ன சார் நடக்குதுன்னு. சார் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார். நீங்க எங்க வந்து கேக்குறீங்க என்ன நடக்குது எங்க கட்சியில எங்களுக்கே தெரியல. ஆளால் ஒன்று பேசிட்டு போறாங்க. இவங்க நிர்மலா சீதாராமன் பண்ற தப்பு தான். இங்க வந்து அண்ணாமலை திட்டு போறாங்க. அவங்கள கேட்கறது யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை. அண்ணாமலை கோச்சிட்டு போனாலும் அது நியாயம் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் தலைவர் நடுவில் நாங்க மாட்டின்னு கிரஷ் ஆறோம்னர். அந்த வார்த்தையை சொன்னார். கிரஷ்னர். நிர்மலாவும் பெரியவன் தான், மத்திய நிதியமைச்சர். அண்ணாமலையும் பெரிய தலைவர் தான். 2 பேரும் மோதினாங்கன்னா அப்புறம் இதோட சேதாரம் பலமா இருக்குமே.